Respected seniors and my dear friends, I am Dr. Alaga Venkatesan. I am a branch secretary, IMA TNSB South Zone Vice President 2025. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு போர்ட்டல் என்ட்ரி பத்தி பார்க்க போறோம். அது CEA registration. How we are going to enter our CEA registration for renewal அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இந்த மந்த் அல்லது அதுக்கு அடுத்த மந்த் இதுக்குள்ளதான் வந்து நமக்கு ரெனிவல் வந்துட்டு இருக்கு. இந்த ரெனிவல் நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய சர்டிபிகேட் எக்ஸ்பைரி ஆகிற 3 monthsக்கு முன்னாடில இருந்தே நம்ம இதை ரெனிவல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போதான் நமக்கு அந்த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் அண்ட் நமக்கு சர்டிஃபிகேட்டும் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி 5 years ஆயிட்டதுனால அவனுடைய எக்ஸ்பைரி டேட் 5 yearsக்குள்ள வரப்போறதுனால நம்ம இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். we have to start ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். வாங்க நம்ம CEA ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் லேப்டாப் அல்லது உங்க கம்ப்யூட்டர்ஸ் எதுலனாலும் நீங்க போயிட்டு TNCEA அப்படின்னு போட்டாலே தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற ஒரு காலம் வந்துடும். அதுல இந்த TNCEA DMRHS.tn.gov.in அப்படிங்கிறத ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சில சமயம் இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் நெட் ஸ்பீடு, இது கொஞ்சம் ஸ்லோ ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்படி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஃப்ரம் திஸ் பேஜ் we have to go for ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி we are a registered clinical establishment, so we have to go and select the page of login. அதுல பாத்தீங்க அப்படின்னா for what purpose you are going to login அப்படின்னு கேட்கும். ஸோ அதுல வந்து ரெனிவல். இப்போ என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை உள்ள போட்டுட்டு நான் எப்படி உள்ள போறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோடு வேற கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டா என்ட்ரி பண்ணோம்னா நம்ம உள்ள போயிடலாம். கரெக்டா எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிட்டு you are going just click login. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ள உள்ள பண்ணோன்னே ஸ்டெப் 1 அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டெப் 1ல நம்முடைய கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுடைய பேரு, நம்முடைய அட்ரஸ், எந்த வில்லேஜ், பின்கோடு என்ன, மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த தாலுக், அதுக்கப்புறம் நம்முடைய லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் லேண்ட்லைன் நம்பர், செல்போன் நம்பர், ஃபேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபேக்ஸ், அப்புறம் நம்ம கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், நம்முடைய லொக்கேஷன் என்னது, அது கிராமமா நகரமா அப்படிங்கிறத போடணும். ஓனர்ஷிப்போட டீட்டெயில்ஸ், அது ஒரு ஃபேர்மா, கம்பெனியா, இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப்பா அல்லது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா அப்படிங்கிறலாம் நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்கணும். தென் ஓனருடைய நேம் என்ன, அட்ரஸ், அந்த ஓனருடைய அட்ரஸ், ஓனருடைய டீட்டெயில்ஸ், ஓனருடைய இமெயில் ஐடி, செல்போன் நம்பர், இதெல்லாம் கேட்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல தோஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படிங்கிற டீடைல்ஸ் வித் தேர் டெசிக்னேஷன்ஸ் கேட்கும். ஸோ நம்ம ஒன்னொன்றுக்கும் ஒரு டெசிக்னேஷன், நம்ம டாக்டர் அப்படின்னா டாக்டர், மேனேஜிங் டைரக்டர்னா மேனேஜிங் டைரக்டர், கன்சல்டன்ட்னா கன்சல்டன்ட். ஸோ இவங்களுடைய எல்லாருடைய குவாலிஃபிகேஷன்ஸ், எல்லாருடைய சர்டிஃபிகேட்ஸ், எல்லாருடைய டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு அந்த பேஜை ஓகே கொடுத்துட்டு கடைசியா நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு காட்டும். ஸோ we are enter into step 2. இந்த ஸ்டெப் 2ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த உங்க ஹாஸ்பிட்டலுடைய அதர் சர்வீசஸ் என்னென்ன இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு IVF சென்டர் வச்சிருந்தா IVF சென்டர், இல்லை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்தால் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு ஆர்த்தோ வச்சிருக்கேன், நான் ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டியில் ஒரு ENT வச்சிருக்கேன், நான் ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டியா இருக்கிறேன் அல்லது மல்டி ஸ்பெஷாலிட்டியா இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வெதர் லேப் அட்டாச்ட் ஆர் நாட், லேப்ல நீங்க என்னென்ன சர்வீஸ் பண்றீங்க, இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் கொடுக்கணும். நீங்க என்ன ஹையர் அட்வான்சஸ் என்னென்ன வச்சிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம கிட்ட எக்ஸ்ரே இருக்கா, அல்ட்ராசவுண்ட் இருக்கா, சிடி இருக்கா, MRI இருக்கா, அதுக்குரிய சர்டிபிகேட்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். வெதர் பிளட் பேங்க், இன்ஹவுஸ் பிளட் பேங்க் இருக்கா, இல்லை பிளட் பேங்க் நம்ம அக்ரிமெண்ட் வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அதில் என்ட்ரி போடணும். ஸோ நம்ம சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அலோபதிக் சிஸ்டம் தான். ஸோ அலோபதிக் சிஸ்டம்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம எவ்வளவு ஏரியா கொடுத்துருக்கோம், எவ்வளவு நம்முடைய இடத்துல எவ்வளவு இடம் கொடுத்துருக்குறோம், நம்பர் ஆஃப் பெட்ஸ் எவ்வளவு, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பெஷாலிட்டிக்கு நம்ம எவ்வளவு பெட் கொடுத்துருக்கோம், அதுக்கு தனி பாத்வேஸ் இருக்கா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்.
நம்ம இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம என்ட்ரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கும் எத்தனை பெட் அலாட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் ரொம்ப கிளியரா கேட்கறாங்க. ஏன்னா இன் ஃபியூச்சர்ல அதை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால அந்த இதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, எல்லாருமே வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்றோம். ஸோ நம்ம எல்லாருமே த்ரூ காமன் ஃபெசிலிட்டேட்டர் மூலமா தான் பண்றோம். ஸோ த்ரூ காமன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, ஆமா நம்ம வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் எல்லாருமே நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லையுமே ஆத்தரைசேஷன் அதெல்லாம் வாங்கியிருக்கணும். ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லையுமே நம்ம வந்து என்ட்ரி பண்ணதுக்கு ஒரு எவிடன்ஸும் வச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன கேட்கும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாப்ஸ், நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டாப்ஸ் இருக்காங்க, அவங்க என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க, என்ன மாதிரி ஸ்டாப்ஸ் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஸ்டாப் நர்சஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஏஎன்எம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, டயட்டிஷியன் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க இருக்கிறாங்க, ஓடி ஸ்டாப்ஸ் இருக்கிறாங்க, அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து இதுல அவங்களுடைய சர்டிபிகேட்ஸ், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, இது எல்லாத்தையும் நம்ம என்ட்ரி போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 4. இந்த ஸ்டெப் 4ல தான் என்ன அப்படின்னா பேமெண்ட் சிஸ்டம். நம்ம எவ்வளவு பேமெண்ட் பண்ண போறோம், 5000 rupees மட்டும்தான் பேமெண்ட் பண்ண போறோம். அது பியூர்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க கார்டுல கொடுக்க போறீங்களா, நெட் பேங்கிங்ல கொடுக்க போறீங்களா அப்படிங்கிறத நெட் பேங்கிங்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிம்பிளா உள்ள போயிடும். இவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து லாக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல நம்ம லாக் அவுட் பண்ணிடணும். இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம வந்து என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வச்சுக்கணும், அதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.